அனைத்து தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எந்த ஒரு பொதுக்கூட்டத்திலயுமே காவலர்கள் இவ்வளவு நிம்மதியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு, நாம் தமிழர் கட்சியுடைய மாவீரர் நாள் பொதுக்கூட்டத்தின் அன்று காவலர்களுடைய ஒரு சில புகைப்படத்த பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாம் தமிழர் கட்சி நடத்திய மாவீரர் நாள் பொதுக்கூட்டத்தில காவலர்கள் ரொம்ப அமைதியாகவும், நிதானமாகவும் அமர்ந்த இந்த வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா, இணையத்தில அதிகமா ஷேர் செய்யப்பட்டு, ஒரு பொதுக்கூட்டத்தில எப்படி காவலர்கள் இந்த மாதிரி உட்கார்ந்திருக்கலாம்? அப்படின்ற ஒரு விமர்சனம் எழுந்திருந்தாலும், நாம் தமிழர் கட்சியுடைய பொதுக்கூட்டங்கள் காவலர்கள் பெரிதாக வேலையே இருக்காது. அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கு. இது குறித்து தான் பத்திரிக்கையாளர் மணி அவர்களும் பார்த்தீங்கன்னா, வேற ஏதாவது ஒரு பொதுக்கூட்டத்தில காவலர்கள் இந்த மாரி உட்கார முடியுமா? அவங்கள உட்கார்றதுக்கான நிம்மதி கிடைக்குமா? அங்கு ஏற்படுற எல்லா சலசலப்புகளுக்குமே காவலர்கள் தான் ஒரு மெயின் காரணமாக இருப்பாங்க. அப்படின்னும், காவலர்கள் மேல எப்படா பழிய போடலாம் அப்படின்னும் காத்திருப்பாங்க. அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மையாக இருக்குது. ஆனா, சீமானுடைய பொதுக்கூட்டத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா, அங்கு இருக்கக்கூடிய தம்பி, தங்கைகள் அவங்களாவே முன்வந்து எல்லா வேலைகளையும் செய்யறதிலிருந்து, ஒரு ஒழுக்கமான பள்ளி எப்படி இருக்குமோ, அந்த மாதிரியான நாம் தமிழர் கட்சியுடைய பொதுக்கூட்டங்களும் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு, இந்த மாவீரர் நாள் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படிங்கிறத பத்திரிகையாளர் மணி அவர்கள் சுட்டிக்காட்டி பேசியிருக்காரு. விஜய் பத்தி கேட்கப்பட்ட கேள்விக்கு, விஜய் கட்சியா நடத்துறாரு அப்படின்னும், அவருடைய ரசிகர்களை தொண்டர்களாக மாத்துனா மட்டும் போதாது, தொண்டர்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற விஷயத்த விஜய் தான் உங்களுக்கு சொல்லி தரணும் அப்படின்னும், அப்படி சொல்லி தர முடியலன்னா, சீமானுடைய பொதுக்கூட்டங்களை பார்த்தாவது கத்துக்கொள்ளுங்க அப்படின்னும் பத்திரிகையாளர் மணி அவர்கள் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டைரக்ட்டாக விஜய் அவர்களை தாக்கியிருக்காரு. இதற்கு ஏற்றவாறு நாம் தமிழர் கட்சியுடைய பொதுக்கூட்டத்தில காவலர்கள் இந்த மாரி அமர்ந்திருந்தும், புத்தகங்களை வாங்கி படிச்சுட்டு இருந்தும், சீமானுடைய பேச்ச கேட்டிருந்தும் பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே இவங்க சீமானுடைய காவல் படையா? அப்படின்ற ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்கு. பொதுவாக நாம் தமிழர் கட்சியுடைய பொதுக்கூட்டத்திற்கு காவல் பணிக்கு வரக்கூடிய காவலர்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களாவே கேட்டு சீமானுடைய பொதுக்கூட்டத்திற்கு காவல் தருவதற்கு நாங்க போறோம் அப்படின்னு கேட்டு வராங்க அப்படின்னும், அது மட்டும் இல்லாம ஓரிரு காவலர்கள் மட்டும் வர வேண்டிய இடத்துல, பல்வேறுக்கும் மேற்பட்ட காவலர்கள் வருகின்றாங்க. அது எப்படின்னு காவலர்களை கேட்டதற்கு, எங்களுடைய சொந்த விருப்பத்தில் தான் நாங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் காவலராக இருந்தாலும் அவங்களும் ஒரு தமிழ்நாட்டு பொதுமக்கள் தான் அப்படின்றத இந்த மாதிரியான விஷயத்துல இது காட்டுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா திமுகவுடைய ஆட்சி கீழே இருக்கக்கூடிய காவலர்கள் அவங்க சொல்லக்கூடிய வேலையை தான் செய்யணும் அப்படின்னு இருந்தாலுமே, அவங்களுக்கு மனதுக்கு நெருக்கமான ஒரு அரசியல்வாதியாக சீமான் தான் இருக்காரு அப்படின்றது இந்த ஒரு விஷயத்திலிருந்து தெரிய வருது. ஏற்கனவே பத்திரிக்கையாளர் மணி அவர்கள் பார்த்தீங்கன்னா, சீமான் அவர்கள் குறித்து ரொம்பவே ஆதரவாக பேசிட்டு வர நிலையில, மேலும் இது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இவர் சீமானிடம் பணம் வாங்கிட்டாரு, சீமானுக்கு சொம்பு அடிக்கிறாரு அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் பத்திரிக்கையாளர் மணி அவர்கள் மேல வச்சிருக்கு. தொடர்ச்சியாக விஜய் விமர்சிப்பதற்கும், இன்னொரு பக்கம் சீமானுக்கு ஆதரவாக பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான பத்திரிக்கையாளர் மணி அவர்களுக்கு பெரிய ஃபேக்டராவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆரம்ப காலத்தில பாண்டே அவர்களுக்கு இதே மாரி விஷயம் தான் ஏற்பட்டது. தற்போது பத்திரிகையாளர் மணிக்கும் நடந்துட்டு இருக்கு. அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. இது எப்படியாக இருந்தாலும் விருப்பு, வெறுப்பு எல்லாத்தையுமே ஒத்தி வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா, சொன்னா நிச்சயமா சீமானர்களோட அரசியலுக்கு ஓட்டு போடல அப்படின்னாலும், தமிழ்நாட்டு மக்கள் அதிகமாக ஆர்வம் செலுத்துறாங்க அப்படின்னு தான் இதுலேருந்து தெரிய வருது. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.